السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال النبي عليه الصلاة والسلام أول ما يحاسب به العبد يوم القيامة بعد التوحيد عن الصلاة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளையும் படைப்பதற்கு பின்னணியிலே ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அபஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாகும் அபஸன், மனிதர்களே நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஏதோ பிறந்தோம், என்னத்தை வாழ்ந்தோம், பிறகு இறந்து விடுகிறோம், மன்னரை வாழ்க்கைக்கு போகிறோம் என்பதல்ல வாழ்க்கையுடைய நோக்கம். இந்த உலகத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் மின்விசிறிக்கு கீழாலே அமர்ந்திருக்கிறோம். அது இருக்கக்கூடிய காற்றை கீழே உள்ளவர்களுக்கு சுழற்றி அடிக்க வேண்டும். மின்விசிறி என்பது அது இயற்கையாகவே காற்றை தரக்கூடிய சாதனம் அல்ல. இருக்கிற காற்று கொஞ்சம் விசிறி அடிக்கணும், அவ்வளவுதான். அந்த பணியை அது செய்கிறது. சிறு துரும்பும் ஒரு பல் குத்த உதவும் என்று சொல்கிறார்களே, அது மாதிரி சின்னஞ்சிறியதிலிருந்து பெரிய பெரிய படைப்புகள் வரை அனைத்தும் ஒரு லட்சியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள், 2 வீலரிலிருந்து 4 வீலர் வரைக்கும், மேலே ஆகாயத்தில் படக்கூடிய விமானம் வரைக்கும், கடலிலே செல்லக்கூடிய கப்பல் முதல், இந்த உலகத்திலே எவைகளுமே நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் சாதனமும் படைக்கப்படவில்லை. அதனால்தான் அல்லாஹ் நன்மை பார்த்து கேட்கிறான், அபஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாகும் அபஸன், மனிதர்களே உங்களை விட சாதாரணமா சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் பெரிய நோக்கத்திற்காக இருக்கிறது. ஒரு சாதாரணமா வைக்கக்கூடிய பாக்கெட்ல வைக்கிற பேனாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் போடுகிற மோதிரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் அணியக்கூடிய ஆடைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உணவிற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. பணங்காசுகளுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் பயணிக்கிற ரயில் போக்குவரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகத்தில் அனைத்து நோக்கம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா எதையுமே படைக்கிற எந்த ஒரு பொருள் மீனுக்காக அல்லாஹ் தஆலா படைக்கிறார். அப்படியானால் இந்த பொருள்களை விட மனிதன் உயர்வானவனா அல்லது தாழ்ந்தவனா என்று நம்மை நாமே ஒரு வினா கேள்வியை கொடுக்க வேண்டும். நம்மளை விட மட்டமாக இருக்கும்படியான ஒவ்வொரு பொருள்களுக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது, மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததற்கென்று மிகச்சிறந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைச்சிருக்கான்.
மனிதன் பூமியில பிறந்தது என்பது சாப்பிடுவதற்காக அல்ல. சாப்பிடுவதுதான் நோக்கம் என்று சொன்னால், இந்த உலகத்தில மனிதனை விட எத்தனையோ ஜீவராசிகள் நம்மை விட பெருசா படைக்கப்பட்டிருக்கிறது. யானை நம்மளை தாண்டி அது உணவுகளை உண்ணக்கூடியதாக இருக்கிறது. கடலில் வாழக்கூடிய நீல திமிங்கலம் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுசும் சாப்பிடக்கூடியதை அது ஒரு நாளைக்கு இரையாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப வாழ்க்கையிலே மனிதன் படைக்கப்பட்டதனை நோக்கம்தான் உயர்வானது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களே, உங்களை தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எண்ணற்ற பல்வேறு படைப்புகளை தாண்டி நாம் உங்களை சிறப்பிற்குரிய படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மளோட கீழே உள்ளதுதான் எல்லாமே. எந்த நோக்கத்திற்காக அவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட மிக உயர்ந்த லட்சியத்திற்காக, உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே பலர்கள் எதற்காக நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டா, வீடு வாச கட்டி சாப்பிட்டு மௌத்தா போகணும், இது லட்சியமே இல்லை. இந்த உலகத்திலே மனிதன் பிள்ளை ஊட்டி பெற்றுக் கொள்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், வாரிசுகளை பெருக்கணும்னு சொன்னால், நம்ம வீட்டில் உள்ள எலிகள் கூட 10 தினந்தோறும் 10 குட்டிகளை போடுகிறது. ஆடுகளுக்கு பின்னாலே நிறைய குட்டிகள் ஈன்று தெரிகிறது. இந்த உலகத்திலே குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாத எந்த படைப்புகளுமே இல்லை. மனிதர்கள் அந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறானா இந்த ஜெனரேஷனை பெருக்கணுங்கிறதுக்காக? அப்படிலாம் இல்லை. மனிதன் தான் ஆடைகளை உடுத்தி அழகு பார்க்கிறான் என்று சொன்னால், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது. நாம் உடுத்தினால், ஆடை உடுத்தினால் தான் அழகு. அவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாகவே படைத்திருக்கிறார். மயில்கள் போன்ற படைப்பு இருக்கிறது. தன்னுடைய அந்த ரெக்கையை தோகையை அப்படி விரிச்சு ஆடுகிற பொழுது பார்ப்பதற்கே கண்குளா காட்சியா இருக்கும். அவ்வளவு அற்புதமாக படைப்பு. நாம் கட்டினால் அதற்கு பெயர் வீடு, தூப்பனால் குழுவி இருக்கிறது, அது கட்டினால் அதற்கு பெயர் கூடு, அவ்வளவுதான். நம்ம என்னென்னவெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு கட்டுவோமோ, அதற்குள்ளாலே ஒரு சின்னார, அதற்குள்ளாலே ஒரு கிச்சன், அதற்கு ஒரு வரவேற்பறை, இதை தாண்டி அம்சத்திலே அந்த தூப்பனால் குருவி இருக்கிற, நம்முடைய அந்த தூப்பனால் குருவி இருக்கிறதே, அது தன்னுடைய ஒரு அழகினால், ஒரு வாயினாலே அது பின்னி பிணைந்து கட்டி அந்த கூட்டை மனிதர்கள் தங்களுடைய 10 விரல்களாலே பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனை திறனோடு அல்லாஹ் தஆலா அவையெல்லாம் படைத்திருக்கிறான் என்பதை நான் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் தாண்டிய மிகச்சிறந்த உன்னதமான லட்சியத்துக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா கலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, என்னை அவர் வணங்க வேண்டும். இந்த லட்சியத்தை யார் நிறைவேற்றலையோ அவர் இலக்கை அடையவே முடியாது. வமா கலகுல் ஜின்ன வல் இன்ஸ, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததனுடைய நோக்கமே இல்லா லியஅபுதுன், அவர்கள் என்னை பற்றி அறிந்து வணங்குவதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். தஃசீர்களை பதிவு செய்வாங்க, இல்லா லியஅரிஃபூன், அவர்கள் என்னை புரிய வேண்டும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் நன்கு புரிந்து விட்டானேயானால், அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் நன்கு அறிந்திருப்பானேயானால், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலிருந்து ஒரு காலம் பின்வாங்க மாட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மனிதன் தொழுகைக்காகத்தான், வணக்கத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், நம்ம தொழுகையுடைய நேரம் அதிகபட்சமா ஒரு வக்துக்கு உதாரணமா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம், அல்லது 1 மணி நேரமே வைத்துக் கொண்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் தான் அதற்காக செலவிடுகிறோம். அல்லது ஒரு 1/2 மணி நேரம் வைத்துக் கொண்டால் ஒரு 2.5 மணி நேரம் தான் அதற்காக செலவிடுகிறோம். பாக்கி இருக்கும்படியான 21 மணி நேரம் அல்லது 21 மணி நேரம் கிட்டத்தட்ட வெளி வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக அது கழிந்து போகிறது. அப்ப நோக்கம் பெருசா இல்லையே. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரம் கம்மி. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா படைக்கலையோ அதற்காக நாம் செலவிடுகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. தூக்கத்திற்காக, வியாபாரத்திற்காக, அல்லது கேலி கூத்துகளுக்காக, நம்ம வாக்கிங் போறதுக்காக, சாப்பிடுறதுக்காக, குளிப்பதற்காக, இன்னும் ஒரு நேரங்கள் எல்லாம் நாம் செலவிடுகிறோமே, இவைகள் தானே மெஜாரிட்டியாக இருக்கிறது. அப்ப நோக்கம் இங்கே தவறி போய்விடுகிறதோ என்று நாம் நினைத்தோமேனால், முஹத்தீஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவார்கள், தொழுகை என்பது ஒரு நோக்கம்தான், அது வணக்கம்தான். ஆனா வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வணக்கமாக மாற்றிக் கொடுங்கள். நம்ம சாப்பிடுகிறோம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மை சாப்பிட சொன்னார்களோ, உணவு உண்பதற்கான 14 ஒழுக்கத்தை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுறதானால் பிஸ்மில்லா சொல்லுங்க, கை கழுவிக்கங்க, முன்னால உள்ள உணவுகளை முன்பக்கமாக எடுத்து சாப்பிடுங்க. அப்படி லாவி கொண்டு சாப்பிடக்கூடாது, சூடா சாப்பிடாதீங்க, ஒரு காலை குத்து வச்சு சாப்பிடுங்க, அல்லது 3 விரல்களை பயன்படுத்துங்கள். இந்த உள்ளங்கை முழுசா போட்டு சாப்பாட்ட உணவு தட்டுகளை யாரும் அப்படி பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது. மார்க்கம் சொல்லி தருகிற ஒவ்வொரு மதிநுட்பமான செய்திகளை எல்லாம் பார்த்து நாம் வியக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவிற்காக 14 வகையான சுன்னத்துகளை சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ராவை போட்டு சாப்பிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்தார், நாயகமே எனக்கு வறுமையாக இருக்கிற பரக்கத்து இல்லைன்றார். சுப்ராவை விரிச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். உணவு தட்டுக்கினாலே ஒரு விரிப்பு ஏதாவது இருக்க வேண்டும். ஏதாவது சோற்று பருக்கைகள் கீழே விழுந்தால் எந்த ரிசுக்கில் பறக்கத்து இருக்கிறதோ மிகச்சரியாக அந்த ரிசுக்கை இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளாலே ஒட்டக்கூடாது என்பதிலே ஷைத்தான் மிகப்பெரிய கில்லாடி. எந்த ரிசுக்கில் அல்லாஹ் தஆலா பறக்கத்து வச்சிருக்கிறானோ அந்த ரிசுக்களை மட்டும்தான் அவன் தட்டி விடுவான். எனவே கீழே கிடக்கக்கூடிய அந்த உணவுகளை நம்ம வெறும் தரையில விழுந்ததுன்னு சொன்னால் தூசி ஒட்டி இருக்கும் என்று நினைத்து சாப்பிட மாட்டோம். எனவேதான் மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் உணவு தட்டை வைத்து சாப்பிடுகிற வேளையிலே அதற்குள்ளாலே அடியில ஒரு சுப்ராவை துணியிலையோ அல்லது ஒரு பேப்பரோ இப்படி ஏதாவது விரித்து வைத்துக் கொண்டு நீங்க சாப்பிட்டால் பருக்கை கீழே விடுகிற வேளையில கூட அதை எடுத்து நீங்கள் அச்சப்படாமல் சாப்பிட முடியும். இப்படி உணவு சாப்பிடுறதா இருந்தாலும் கூட அதற்கு மார்க்கம் ஷரியத் பல்வேறு சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகை என்பது ஒரு வணக்கம் தான். தொழுகையை தாண்டி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற அனைத்து வாழ்க்கையினுடைய அம்சமும் நமக்கு வணக்கமாக அமைய வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால் வாழ்க்கையை வணக்கமாக்குதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வணக்கத்தை வாழ்க்கையாக்குதல் என்பதற்கு பல பயிற்சிகள் தேவைப்படுகிறது. இப்ப முதல் கட்டமாக வாழ்க்கையை வணக்கமாக ஆக்க வேண்டும். வாழ்க்கையை வணக்கமாக ஆக்க வேண்டும். வணக்கத்தை வாழ்க்கையாக ஆக்குவதற்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படும். எனவே முதல்ல வாழ்க்கையை வணக்கமாக ஆக்குவது எப்படி என்று சொன்னால், நாம் வியாபாரியாக இருக்கிறோம் என்று சொன்னால் வியாபாரத்திலே ஹலால் ஹராம் பேணி யாரை மோசடி செய்யாம என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான் என்கிற அந்த தன்மையோடு பெருமானார் மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாங்க. உலகத்திலே எந்த துறை சார்ந்த பெருமக்களுக்கும் பெருமானாரிடத்திலே மிகச்சிறந்த ரோல் மாடல் இருக்கிறது, மிகச்சிறந்த முன் உதாரணம் இருக்கிறது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாம் படிப்பனை பெறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வியாபாரியாக இருந்தால் அதிலே அந்த வியாபாரத்தையும் வணக்கமாக ஆக்குவதா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஜிரு ஸதூகுல் அமீனு யஹ்ஷரு மஅல்லதீன மஅல் அன்பியாஇ மஅல் நபியீன வஸித்தீகீன வஷுஹதா. பெருமானார் சொன்னார்கள், நேர்மையான வியாபாரி அத்தாஜிரு ஸதூக், நம்பிக்கைக்குரியவர், பொய் பேசாமல் உண்மையை பேசி வைக்கிறார். இப்படிப்பட்ட வியாபாரி இருக்கிறாரே அவர் மறுமை கியாமத்தினாலே யஹ்ஷரு மஅல் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன், நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுகதாக்களோடு எழுப்பப்படுகிற மிகப்பெரிய பாக்கியமான். அதாவது மார்க்கத்தை படித்தவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்து பெறுவாங்க அப்படின்லாம் இல்ல. ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் தன்னுடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்கிறார், என்னுடைய ரப்பு பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு வியாபாரம் செய்கிறார். இதுல ஒரு கொட்டு கூட ஒரு டிராப்ஸ் கூட கடப்படங்கள் கலந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்கிறார் என்று சொன்னால் இவருக்கும் நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். இதன் வாழ்க்கையை வணக்கமாக்குதல் என்பதற்கான அடையாளம். அதே போன்று நாம் சாப்பிடுகிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை உண்ணக்கூடிய அந்த சட்டத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையிலே செய்கிற பொழுது நாம் உண்ணக்கூடிய உணவும் இபாதத்தாக மாறிவிடுகிறது. நாம் தூங்குகிறோமே, தூங்குகிற வேளையிலே உறங்க செல்லுகிற வேளையிலே பெருமானார் அதற்கென்று சில ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இதா ஆவைத்தும் இலல் மலாஜினி, நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துக்கு சென்றால் நீங்கள் உது செய்து கொள்கின்றாங்க. முதல்ல உது செஞ்சுட்டு நீங்க உட்கார்ந்து கொண்டு அதுக்கு பின்னால ஓத வேண்டிய சில ஆயத்து குறிச்சு இருக்கிறது, குல்வல்லா இருக்கிறது, குல்அஊது பிரப்பில் ஃபலக் இருக்கிறது, குல்ஹு பினாஸ் இருக்கிறது, அல்ஹம்து சூரா இருக்கிறது. இது மாதிரி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, இது மாதிரியான திக்ருகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தன்னுடைய கையில ஊதி உடம்புல தடவிக்கிறாங்க. இந்த அம்சத்திலே பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் படுக்கிற பொழுது நீங்கள் வலதுபுறமாக உருப்பிடித்து படுங்க. எடுத்தோடனே மட்டமலாத்து படுத்தக்கூடாது. நீங்கள் வலதுபுறமாக உருக்கணித்து படுக்கிற வேளையிலே உங்களுடைய இருதயம் அதை லேசாக பம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நிறைய மக்கள் பிரஷர்னாலே, இரத்த குதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் சுன்னத்தான உறக்கம் இல்லாத காரணத்தினால்தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து விடவில்லை. எடுத்த உடனே லெப்ட் சைடுல இடதுபுறமாக இருதயத்தை போய்
கொஞ்சம் லேசா அமைக்கிற மாதிரி படுத்து பாடி வெயிட்ட முழுசா உடலுடைய அந்த சுமைகளை எல்லாம் இருதயத்தின் பக்கம் நாம் செலுத்தினால் அது அதிகபட்சமான ரத்தத்தை அந்த ஹார்ட்ல இருந்து மற்ற உடம்புகள் முழுவதும் செலுத்த வேண்டிய சிரமம் ஏற்படுகிறது. எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் படுக்கிற பொழுது வலது பக்கமா ஒருங்கிணைச்சு படுங்க, இருதயமாகிறது அப்படி அல்லாஹ்வை தூக்கி நிற்கிற மாதிரியாக எந்த விதமான சிரமம் இல்லாமல் உங்களுடைய உடல் முழுக்க. இப்படி வீட்டுல மாடியில டேங்க் வச்சிருக்கிறோம், அங்கிருந்து தண்ணீர் எல்லா விதமான இடங்களுக்கு சப்படியாக சிரமமே இல்லை. கீழே தரையோடு தரையா வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த வீடுகளுக்குள்ளாலே அது சர்க்குலேஷன் ஆகுறது சிரமம் போயிடும். இதுதான் சின்ன லாஜிக்கல். அதாவது மேல உள்ள டேங்கை தூக்கி நீங்க தரையோடு தரையாக வச்சுட்டா நீங்க அடுப்பாங்கரையில் உள்ள சமையல் கட்டில உள்ள பைப்பு திறந்தால் கூட தண்ணி அவ்வளவு சீக்கிரம் வராது, ரொம்ப பாஸ்டா வராது. இதே மாதிரியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய இருதயம் என்கிற ரெத்து டேங்கை நீங்கள் மேல வீட்டுக்கு மாடியில வச்சிருக்கிற மாதிரியாக நீங்க வைத்துக் கொடுங்கள். இதனாலே படுக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் சீராக ஓடக்கூடிய வகையில படுங்க. அப்படி யார் இந்த முறை தவறி படுக்கிறாரோ அவருக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனை இன்றைக்கல்ல நாளைக்கல்ல சில நாட்களுக்குள்ளாலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எச்சரித்து தான் சொன்னாங்க. அப்புறம் படுக்க ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி இங்க பிறண்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாக உடைய உடல் அதுக்கு சீராக அமைந்து விடுகிற காரணத்தினாலே அது சொன்னால் கட்டுப்படுகிற வகையில் அது வந்து ஓய்விடும். எனவே படுக்க ஆரம்பிக்கிற வேளையிலே இருதயத்தை நீங்கள் அமுக்கிற நிலையிலே படுக்க வேண்டாம், வலதுபுறமாக சாய்க்கப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி படுக்கிற வேளையிலே இப்படி செய்தால் அது ஒரு இபாதத் தான். பிள்ளை குட்டிகளை எப்படி வளர்க்கணுமோ மார்க்கம் சொல்லித் தருகிற அம்சத்திலே வளர்ப்பாரையானால் அது இபாதத்தாக ஆகிவிடுகிறது. பெருமானார் எப்படி தெருவில் நடந்து போவாங்க, அந்த அம்சத்திலே ஒருத்தர் நடக்கிறார்னு சொன்னால் அது வணக்கமாக விடுகிறது. நாம் எப்படி ஆடை உடுத்த வேண்டும், பெருமானார் சொல்லிக் கொடுத்த அம்சத்திலே ஆடை உடுத்தினால் அது வணக்கம் தான். அப்ப தொழுகை என்கிற நோக்கத்துக்காக மட்டும் அல்லாஹ் படைக்கல, முழு வாழ்க்கையும் ஒரு மனிதன் வணக்கமாக ஆக்கி தர வேண்டும் என்கிற இதில் ஆக உயர்ந்த வணக்கம் எது என்று கேட்டால் தொழுகை தான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் இரவிலே உறங்க சென்றால் உங்களுடைய பிடரியில ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இரவு நேரத்தில் நீங்க உறங்க ஆரம்பித்தால் உங்களுடைய கழுத்துல உங்களுடைய பிடரியில ஷைத்தான் 3 சலாசுத அகதாத்தின் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சுகளை போடுகிற வேளையிலையும் இன்னும் நீண்ட நேரம் இரவு இருக்கிறது, நீ தூங்கு, இன்னும் இரவு நேரம் நீண்டதாக இருக்கிறது, நீ தூங்கிக் கொண்டே இரு என்று ஃபஜ்ர் தொழுகை எழுந்திராத வண்ணம் அவன் நம்மை ராராட்டி கொண்டே இருக்கிறான். எப்படி அந்த குழந்தையை தொட்டில போட்டு தாய்மார்கள் அந்த கண்ணே உணர்ந்து ஆட்டி விடுவாங்களோ, அந்த குழந்தை அந்த தாயினுடைய அந்த ஆட்டுதலுக்கு இணங்க சுக்கி போய் தூங்கி விடுகிறதோ, அந்த ஆட்டுவதை நிப்பாட்டிட்டால் குழந்தை கையை கால உதறி இன்னும் சென்று ஆட்டி விடுன்னு சொல்றத, இதே மாதிரியாகத்தான் ஷைத்தான் போடுகிற 3 முடிச்சுகளிலே அவன் ஷைத்தானுடைய வசத்துக்குள்ளாலே சென்று விடுகிறான். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 3 முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கான தந்திரத்தை மூமின்களே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதிகாலை நேரத்திலே ஃபஜ்ருக்கான பாங்கு சொல்லப்பட்டிருந்தால் எழுந்து ஒருத்தர் உட்காருகிறார், ஃபஜ்ருக்கு கிளம்பணும் என்று நியத்தில் எழுந்திருக்கிறார் சொன்னால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இரண்டாவதாக எழுந்து உழு செய்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டாவது முழுச்சும் அழிந்து விடுகிறது. எழுந்து தொழுவிட்டார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 3 முடிச்சுகளும் அழிந்து விடுகிறது. அன்றைய நாள் அவருக்கு நிம்மதியாக அல்லாஹ்வுடைய பொறுப்புடை சென்று விடுகிறது. அதனால அவருக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை. அதுல இன்னைக்கு தான் ஃபஜ்ர் தொழுதேன், இன்னைக்கான ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அது சில வேளைகள்ல அல்லாஹ் நாடிட்டால் அப்படி ஏதாவது நம்ம பாசிட்டிவா பேசும்போது எதிர்மறையாக நெகட்டிவா சில பேர் சிந்திப்பாங்க, இன்னைக்கு ஃபஜ்ருக்கு போனே இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, அது ரப்புடைய நாட்டத்திலே உள்ளது. சில அந்த மாதிரியான சோதனை கூட, அதாவது மன்னரிலே முகலாய மன்னரிலே ஒருத்தர் இருந்தார், அக்பர் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு முறை வேட்டையாடுறதுக்காக வெளியில போனார், காட்டு பக்கத்தில் வெளியில போயிருந்தார். மன்னர் அக்பர் பாதுஷா வெளியிலே செல்கிற பொழுது அவரோடு சேர்த்து பீர் பால் ஒருத்தர், அவருடைய பீய ஒருத்தர் கூட போனார். இங்க அவர் கூடவே போவார். அப்படி வனாந்தரத்திலே சென்று கொண்டிருக்கிற வேளையிலே எங்கிருந்தோ திடீரென்று ஒரு அம்பு ஒன்று மன்னர் அக்பர் பாதுஷாவை வந்து கையில தைத்து விட்டது. கையில அம்பு தச்சனையுமே அந்த பீர்பால் சொன்னார், விடுங்க மன்னரை, இது ஏதாவது நலவா இருக்கும் அப்படின்னார். இவர் வழியில துடிக்கிறார், கதறுகிறார், நான் இங்க வழி வேதனை தாங்க முடியாம என்ன கதறி கொண்டிருக்கேன், நல்லவா இது கயிறாயுது உனக்கு அப்படின்னு வந்த கோபத்துல அந்த பீர்பாலை பிடிச்சி ஒரே தள்ளிட்டார். அவர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். இப்படி பிடிச்சி தள்ளாரு மனுஷன் அப்படின்னு அவர் கிணத்துக்குள்ளால விழுந்தவர். அப்ப நேரம் வந்து எட்டி பார்த்தார், மன்னரை இப்படி பிடிச்சி தள்ளிட்டீங்களே, அதுல ஏதாவது ஒரு கயிறு இருக்கு போ அப்படின்னார். கிணத்துல விழுந்த பின்னாலையும் மன்னர் சொன்னது மாதிரியாவே மன்னர் சொன்னதை போன்று அவர் சொன்னார்.
திடீரென்று எங்கிருந்தோ 4 திபுதுபு என்று அந்த காட்டுவாசி எல்லாம் வந்து மன்னர் அக்பர் பாதுஷா இருக்கிறார், அந்த அரசரை நேர அறுத்துட்டு போய் பலிபீடத்துக்கு கொண்டு போயிட்டார். தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்காக, இஷ்ட தெய்வத்துக்காக அந்த மனிதர் படி இருக்கிற இதை நறுபலி கொடுக்கிறதுக்காக அவரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அரசருக்கு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பேசக்கூடிய பாஷை அரசருக்கு புரியாது, அரசர் சொன்னால் அவர்களுக்கு புரியாது. அப்ப இவரை பலி கொடுக்கிற வேளையிலே அந்த இஷ்ட தெய்வத்துக்கு பலி கொடுக்கிறாருந்தா உடம்புல எந்த விதமான டேமேஜ் இருக்கக்கூடாது. தலையிலிருந்து கால் வரை பார்த்துட்டு வராங்க, விரல்ல ஒரு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. இந்த பலி பிராணி நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு அந்த அக்பர் பாஷாவை முதல் தள்ளிட்டு அவர் நம்ம தப்புச்சம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த மனுஷன் சொன்னது மாதிரி இதுலயும் நமக்கு ஒரு கயிறு வச்சிருக்கான் பார் என்று அந்த மன்னர் அக்பர் பாஷா நினைச்சார். இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, அந்த அக்பர் பாஷா தேடிக்கொண்டு வந்து கிணத்துல பார்த்தார். அதாவது நல்லவர், நீ சொன்னது உண்மையிலே நல்லதுதான், இதுல ஒரு நலவு எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொன்னாயே, உண்மையை படிச்சிருச்சு. அதே மாதிரி நான் சொன்னதும் உனக்கு நடந்து போச்சு. ஒருவேளை என் கையில 50 லட்சம் என்னை விட்டுட்டாங்க, ஒருவேளை நீ சிக்கியிருந்தாயின்னு சொன்னால் உன்னை வந்து மிக்சியில போட்டு அரைச்சிருப்பாங்க. அதனால நான் உன்னை கிணத்துல தள்ளி விட்டதும் அதுல ஒரு கயிறு இருக்கிறது என்று இப்படி எந்த ஒரு காரியமாக எடுத்தாலும் ரப்பு ஒன்றை நமக்கு சோதனை மாதிரி தெரியலாம், ஆனா அதில் சில நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று திருமறையில் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையில ஃபஜ்ர் தொழுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படுகிற அத்துணை விதமான பொறுப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா தான் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கையிலே தொழுகையை விட்டுட்டு ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க முடியும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை இல்லாத முஸ்லிமுடைய நினைத்து பார்த்தால் ரொம்பவே கவலைக்குரியதாக இருக்கிறது. நாளை மறுமை கியாமத்து நாளை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கபரில் வச்ச பின்னாலே 3 கேள்விகள் கேட்கப்படும். எல்லாருக்குமே தெரியும். மன் ரப்புக்கு வமா தீனுக்க வமன் நபியுக்க, உங்களை படைச்ச இறைவன் யார்? எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்வார்கள். வமா தீனுக்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எது என்று கேட்கப்படுகிற 2வது கேள்விக்கு தீனின் இஸ்லாம், நான் ஏற்று வாழ்ந்த மார்க்கம் சத்தியமான இந்த தீன் தான், இந்த இஸ்லாம் தான் என்று சொல்வார். 3வது கேள்வியிலே அவர் உலகத்திலே எந்த திசையிலே அடக்கப்பட்டிருந்தாலும் செய்தான் அவருடைய மன்னரைக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு மத்தியிலே உண்டான அனைத்து திரைகளும் அகற்றப்பட்டு பெருமானாரை நேரடியாக காண்பிக்கப்பட்டு கேட்கப்படும், நீ இவரை பற்றி அறிகிறாயா, இவர் யார் என்று தெரியுமான்னு கேட்பார்கள். உண்மையாகவே சத்தியமான முறையில் பேணி வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள், ஹாதா முஹம்மதுன் ஹாதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள்தான் எங்களுக்கு நேர்வழி காட்டு வந்த இறை தூதர், எங்களின் உயிருள் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த 3 கேள்விக்கு பின்னாலே அடுத்த கட்ட கேள்வி அவ்வளுமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி பஅத தௌஹீதி அனி ஸலாத்தி, ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்ட பின்னாலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தீனுல் இஸ்லாத்தை, இந்த கலிமாவை சொல்வதற்காக ஒரு மனிதன் ஏற்று தீனின் பிரகாரம் வாழ்ந்தானே, அவனுக்கு அடுத்தபடியாக விசாரிக்கப்படுகிற முதல் கேள்வி அது தொழுகையை பற்றி தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த தொழுகை விஷயத்துல கபரில் இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பின்னாலே நீ தொழுதாயா என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை நாம் வைத்திருக்கிறோம்? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவேதான் தொழுகை என்பது ஒரு மனிதர் வியாபாரியா இருக்கிறார். நேற்றைய தினத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு விமானி வானத்துக்கும் பூமியில பறந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வருகிறது, தக்பீர் கட்டி ஆட்டோ பைலட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல போட்டுட்டு விமானம் பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டக்கூடிய ஸ்டேரிங் கூட கையில பிடிக்கிற அவர் அப்படியே தக்பீர் கட்டி தொழுகிறார். பின்னாலே 500 பயணிகள் அந்தரத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 500 பயணிகளுடைய உயிர்களுக்கும் இவர் தான் பொறுப்புதாய். அந்த விமானி என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்று நேரம் தவறாமல் அந்த தொழுகையின் மீது கவனம் செலுத்துகிறார். ஆகாயத்தில் இருந்தாலும் தொழுகை கடமை. நீங்கள் தண்ணீருக்குள்ளாலே நீங்கள் நீரிலே மூழ்கி முத்தெடுக்கிற பணியில் இருந்தாலும் உங்கள் மீது தொழுகை கடமை இருக்கிறது. சிலர்களுக்கு தான் அல்லாஹ் விதிவிலை கொடுத்திருக்கிறான். சின்ன பிள்ளைங்க பருவ வயது அடையல, அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அவர்கள் பயிற்சி கொடுக்கலாம். 7 வயசாக தொழுகை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ சபஇ சினீன, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயசாக தொழுகைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டாம். வதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன், தொழுகாட்டி 10 வயசாகி தொழுகலன்னா லேசா காயம்படாதவாறு அடியுங்க என்று சொன்னார். அப்ப சிறுவர்கள் மீது தொழுகை கடமை இல்லை. அதற்கு பின்னாலே பெண்களுக்கு சில நாட்கள் கடமை இல்லை. அதே போன்று இந்த உலகத்தில் யார் தன்னுடைய அறிவை மங்க செய்தானோ, ஒரு கோமா ஸ்டேட்ல ஒருத்தர் இருக்கிறார், அவர் மீது தொழுகை கடமையிலே இந்த காலத்திலே தொழுகின்றதாக விசாரிக்க மாட்டார். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அவர்கள் பருவ வயசு அடைந்திருந்து கபருக்கு கட்டை போய் சேர்கிற வரைக்கும்
ஒரு நாளுடைய ஒரு வக்துடைய தொழுகையை நீங்கள் தொழுகாமல் நிறைவேற்றாமல் இருந்தால் கூட அதற்கான விசாரணை அல்லாஹ்விடத்திலே சரியான பதிலை இந்த உலகத்திலே யாரெல்லாம் தரலையோ அவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள். இது சத்தியமானது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை மறுமை கியாமத்து நாளிலே அல்லாஹ்வுத்தாலா ஒரு டெஸ்ட் பண்ணுவான். திருக்குர்ஆன் சொல்கிறார், இந்த உலகத்துல தொழுகாதவங்க எல்லாரையும் அல்லாஹ்வுத்தாலா மறுமையில எழுப்பி நிப்பாட்டி அல்லாஹ்வுத்தாலா கேட்பான், நீங்க தொழுதவங்கள யாரு? எல்லாமே கை தூக்கிடுவாங்க. எப்ப நீ வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்தே, நீ வருஷத்துல 2 வாட்டி நீ வந்தே என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய மனசாட்சி உறுத்தத்தான் செய்யும். அடடா, வாரம் சும்மா மட்டும்தானே தொழுக வந்தோம், வேற வழியில நம்ம கையை தூக்கி வைப்போமே அப்படின்னு அந்த கூட்டத்துல சேர்ந்து கையை தூக்கி நிற்பார். ஆனா அல்லாஹ்வுத்தாலா அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு அல்லாஹ்வுத்தாலா சொல்வான், எங்க உலகத்திலே தொழுது குனிய சொல்லி ருக்கு செய்து சஜிதா செய்து பயிற்சி எடுத்தார்களே, தன்னுடைய வாழுங்காலம் எல்லாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக குனிந்து ருக்கு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த தலையை கொண்டு போய் தினந்தோறும் பூமியிலே சஜிதா செய்து வைத்தார்களே, அவர்களுக்கு ஒரு பயிற்சி அல்லாஹ்வுத்தாலா தருவான். நீங்கள் எல்லோரும் ருக்கு செய்து காட்டுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே இந்த உலகத்தில் யார் இதற்கு முன்னாலே பயிற்சி எடுத்திருந்தார்களோ, தொழுகையை முறையாக தொழுதிருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் மிகச் சரியான முறையில் ருக்கு போயிடுவாங்க. சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ்வுத்தாலா உத்தரவிடுவான். எல்லோரும் சஜிதாவுக்கு வேண்டி கிடப்பாங்க. ஆனா யார் தொழுகையின் பக்கம் எட்டி கூட பார்க்கலையோ, யார் தொழுகை என்று சொன்னால் மறந்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் நெடுமரம் போன்று நிற்பார்கள். இந்த பயிற்சியில் அல்லாஹ்வுத்தாலா ஒதுக்கிறான். பாத்தீங்களா, துனியாவுல நீங்க பயிற்சி ஒழுங்கா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை நாம் சொல்லக்கூடிய நீங்கள் குனியுங்கள் என்று சொல்லியிருந்தால் குனிந்திருப்பீர்கள். நீங்கள் சஜிதாவுக்கு போங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது நீங்கள் சஜிதாவுக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய முதுகு நெடுமரம் போன்று பலகை போன்று நிற்கிறதே, அதில் அல்லாஹ் பிரித்து காட்டிடுவான், நீங்க தொழுகையாளி இல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகை மட்டும்தான் அவருடைய முதல் மஞ்சிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தரும். நிச்சயமாக தொழுகை யாருக்கு சுமையாக தெரியும் என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் அல்லதீன யதுன்னுன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்ட்ட திரும்ப போய் பதில் சொல்லி ஆகணும்ங்கிற அந்த அச்சப்பாடு யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு தான் தொழுவது என்பது ரொம்ப பாரமா இருக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கை வணக்கமாக்குதல் என்பதை விட வணக்கத்திலே சிறந்த வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகை விஷயத்திலே ரொம்ப கவனமா இருக்கும். உலகத்திலே எவ்வளவு பெரிய பிசினஸ்மேனா இருந்தாலும் சரிதான், உலகத்தில் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துக்கு சொந்தக்காராக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பணங்காசுகளை தன்னகத்தே சொந்தமாக ஆக்கி கொண்டிருந்தாலும் சரிதான், அவர் அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டு பராமுகமாக இருக்க வேண்டாம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ஈமான் கொண்ட பெருமக்களே, லா துல்ஹிக்கும், நீங்கள் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம், உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அம்வாலுக்கும், நீங்க சம்பாதிச்ச பணங்காசுகள், நீங்கள் கட்டி வாழக்கூடிய பங்களாக்கள், நீங்க வாங்கி இன்பமாக ஓட்டக்கூடிய பயணிக்கக்கூடிய கார்கள், பங்களாக்கள், பேங்க் பேலன்ஸ் எதுவும் உங்களை தொழுகையிலிருந்து திசை திருப்பிடாம பார்த்துக்கங்க. வலா அவுலாதுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய தொழுகை விட்டும் திசை திருப்பி விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கவனமாறீங்க. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில தர்காப் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகா அந்த இரவு நேரத்தில் அசதியா படுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஐயுஹும் ஐஃபதுனா, நம்மளில் யார் உங்களில் எழுப்பி விடக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்க. வெள்ளாடுதையிலா சொன்னாங்க, நான் எழுப்பி விடுறார். எழுப்பி விடுறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அவர் புரட்ட விட்டு தூங்குறார். வெள்ளாடுதையிலா அதிகாலை சூரியனுடைய வெளிச்சம் பட்டு முதலாக தக்பீர் சொல்லி எழுந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்ப மாட்டாங்க. எந்த நேரத்தில் பெருமானாருக்கு வஹி வருது தெரியாது. எனவே சஹாபாக்கள் யாருமே பெருமானாருக்கு அருகிலே சென்று தட்டி எழுப்புகிற பழக்கம் அது ஒழுக்கக்கேடானது என்பதை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் தக்பீர் சொல்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு, பிலால் அவர்களை நீங்க எழுப்புறீன்னு சொன்னீங்களே, யாரும் சொல்ல நான் மனுஷன் தானேண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டாங்க. இந்த தொழுகை மறக்கடிக்கப்பட்ட இடம் இருக்கிற, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மறக்கடிக்கப்பட்ட இடம் உண்மையான இடம் அல்ல அது. எனவே எல்லோரும் இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமான சஹாபாக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் சிறிது தூரத்துக்கு பின்னாலே அங்க ஒழு செஞ்சு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமான பின்னாலே தொழுதாங்க என்று ஹதீஸ்ல இருக்கிறது. வாழ்க்கையில நமக்குண்டான முக்கியமான அம்சம், அல்லாஹ்வோடு தொடர்புடைய ஒரு அம்சம் எது என்று சொன்னால் அந்த தொழுகை என்பதுதான். தொழுகையின் விஷயத்திலே கவனமாக இருந்து வரக்கூடிய ஒரு 2 மாதத்துக்குள்ளாலே கண்ணியமான ரமலான் மாதத்தை அடைய இருக்கக்கூடிய நாம்
இப்பொழுது தொழுகைக்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் வணக்கமாக ஆக்கிக் கொள்கிற பாக்கியத்தையும் அந்த வணக்கங்களை அல்லாஹ் பொருத்திக் கொள்கிற நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக.